ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் டேக்கு தான் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுலேயும் ஒருத்தவங்க பர்த்டே அப்படின்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டனால தான் நான் வந்துட்டு போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 1 டே முன்னாடிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்கடா. சரி, ஓகே. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். அவங்களோட பெஸ்டி லாவண்யா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஷர்ட்டோட நேமு சைக்கோ அப்சஸ்டு மாஃபியா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ அப்படியே கண்ணை திறக்க கூட முடியல, தலை ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இது என்ன புதுசாக இருக்குது, யாரையுமே காணுமே நம்ம பக்கத்தில் அப்படின்னு அப்படியே தேடிட்டு அலறி அடித்து எழுந்து பார்த்தா உங்கள் பக்கத்தில் தயாங்க தான் படுத்துட்ருக்கான். அவனை பார்த்ததும் இன்னும் ஷாக்கு. இப்போ தான் கீழே குனிஞ்சு மெதுவாக பார்க்குறீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க. அப்படியே அந்த பெட்ஷீட்டை இழுத்து பிடிச்சிட்டு, யாரா நீ, ஏன்டா என்னடா பண்ண அப்படி சொல்லி அப்படியே அவனை அடிக்கிறீங்க. ஏய், ஓரமாக போய் அழுகுடி அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பி படுத்துக்கிறான். நீங்களும், யாரா நீ, என்னை எப்படி இங்கேருந்து கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லி அழுதுட்டு எழுந்து ஓட பார்க்குறீங்க. அப்போ தயாங்கோ, அழுகிறதோடு நிறுத்திக்கணும், இந்த ஓடுறதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அப்படியே கட்டலில் மறுபடியும் போடுறான். நீங்கள், யார் நீ, ப்ளீஸ் என்னை விட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுகுறீங்க. என்னடி குழந்த மாதிரி வீட்டுக்கு போகணும்னு வீட்டுக்கு போகிறதுக்கு அவனை நான் தூக்கிட்டு வந்தேன். பேசாமல் இங்கேயே இரு, நீ என் கூட தான் இருக்கணும். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் நீ இங்கேருந்து போக முடியும். நீ ஏன் போகணும்னு நினச்சா அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிவிட்டு உங்களை வந்துட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்க, நீங்களும் அப்படின்னு இருமிட்டு கை விடுறா அப்படின்னு சொல்லி எடுத்து விடுறீங்க. எது டாவா அப்படின்னு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அமுத்தரான். நீங்கள், சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அது மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள், யார் நீ, என்னை எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்த, என்னை விட்டு, என் அம்மா தங்கச்சி பாவம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் அழுக்கிறீங்க. உன்னை ஏன் இங்கே தூக்கிட்டு வந்தேனா, அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நீ யார், நான் உன்னை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு நீங்கள் அழுக. பார்த்தது இல்லையா, பச்சை போய் சொல்கிறியடி, என்னை நீ திட்டினல்ல. திட்டினா நான் யாரையும் இல்லையே, போ வாயினால தாண்டி நீ இங்கே இருக்க அப்படின்னு திரும்பவும் சொல்கிறான். நான் என்ன பண்ணேன் சார், தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சார். அதான் என்ன இப்படி ஆக்கிட்டீங்களே, இதுக்கு மேலே ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்குலாம் நான் வருத்தலை சார், என்னை விட்டுருங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு அழுக. நீ இப்படி அழுதா மட்டும் உன்னை விட்டுருவேனா, இதோ பார் அப்படின்னு சொல்லி அவன் மொபைலை தூக்கி போடுறான். அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் நீங்கள் தான் செம்ம அழகாக வந்துட்டு சாரி கட்டி தலை நிறைய பூ வச்சு நீங்கள் வந்துட்டு அங்கே உள்ள கோவிலுக்கு நீங்கள் சுகாவோட கையை பிடிச்சிக்கிட்டு மாமான்ட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் வந்துட்டு மேரேஜ் வந்து பேசியிருக்காங்க. ஸோ வந்துட்டு சுகா நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் இயரே போயிருக்கா. உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு 17 முடிஞ்சு 18 கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ சுகா வந்துட்டு அவளுக்கு ஏஜ் ஆகட்டும், அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லிடுறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நிச்சயம் மாதிரி பண்ணிக்கலான்னு கோவிலுக்கு போயிருக்கீங்க. அப்போது உங்களோட சிஸ்டர் தான் சாரா, அக்கா நீ தான் படிக்கணும்னு ஆசைப்படுற, எனக்கு மண்டையில் படிப்பெல்லாம் ஏறல, ஸோ நான் வேணா மாமாவை கட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்க. எது, சின்ன வயசுலேருந்து நீங்கள் சுகாவுக்கு நீங்கள் உங்களுக்கு சுகான்னு அப்படி பேசி வச்சனால உங்களுக்கு சுகா மேலே அவ்வளோ லவ். ஸோ நீங்கள் அடிங்க என் மாமாவை நீ கிளம்பி விட மாட்டேனே அப்படின்னு. அடியே எனக்கும் ஒரு மாமா தாண்டி அப்படின்னு. உனக்கு என்ன வயசாச்சு, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணமா அப்படின்னு. உனக்கு எனக்கு ஒரே ஏஜ் தாம்மா அப்படின்னு 2 ட்வின் சிஸ்டர். ஸோ அப்போ அப்படி சொல்லவும், அக்கா இருக்கும்போது தங்கச்சிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் அம்மாவை சொல்கிறாங்க. அட போமா நீ அங்கிட்டு, 2 பேரும் ஒன்று தான், இதில் என்ன அக்கா தங்கச்சிலாம், நான் தான் மாமா கட்டிக்குவேன்னு அவங்கள சீண்ட, நீங்களோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அவள் போய் சுகாவை கையை பிடிக்கிறதுக்கு நீங்களோ தட்டி விடுறீங்க. அவள் உங்களை மண்டையிலே கொட்டிட்டு ஓட, நீங்கள் அப்படியே எருமை நில்லுடி இன்னைக்கு ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் துரத்திக்கிட்டு ஓட. இப்படி 2 பேரும் வெளியில் ஓடி வரீங்க. அங்கே ஒருத்தன் குறுக்க நின்றுட்டுருக்கா. பண்ணிங்க, டேய் தள்ளுற மலைமாடு குறுக்க இப்படி நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிட்டு நீங்கள் ஓடுறீங்க. போய் உங்கள் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்து, சொல்வியா மாமா கையை பிடிப்பியான்னு மண்டையாக கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு ஃபோனை பார்த்து, இதில் என்ன இருக்குது, நானும் என் சிஸ்டர் இருக்கோம், என் மாமாவை எனக்கு நிச்சயம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, அது வரையும் தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டே, அப்போ நீங்கள் யார், இதில் என்ன இருக்குது, நான் உங்களை எதுவுமே சொல்லியே. அதில் சொன்னியே அந்த மலை மாடு, அது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆட பாவி, ஒரு மலை மாடு சொன்னதுக்காக என்னை தூக்கிட்டு வந்துட்ட அப்படின்னு பார்க்குறீங்க.
அவனுக்கோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் மலமாடுன்னு சொல்லிட்டு ஓடுனதும் அவன் என்னையவே தள்ளிவிட்டு வர்றது அப்படின்னு கண்ணை தான் எடுக்க பார்த்துருப்பான். பட் அதுவும் அவனோட காரில் இருக்கனால எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துருப்பான். அவன் அங்கே ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக வந்திருப்பான் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்கள பார்த்ததும் அவனுக்கோ பார்த்த உடனே அவன் ஃப்ளாட்டு. ஸோ ஆனால் அவன் மாஃபியா, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சைக்கோ. அதை லவ்னு எப்படி ஒத்துக்குவான்? அதனால் உங்களை பார்த்தது பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிச்ச பொருள் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை அப்போவே தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, நீங்கள் மாமான்னு சுகா பின்னாடி அதெல்லாம் அங்கே நின்று பார்த்து அவனால் இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எப்போ தனியாக வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்து நீங்கள் தனியாக வர நேரம் பார்த்து கரெக்டாக உங்களை மயக்கம் வச்சு அங்கேன்னு தூக்கிட்டான். அவனோ அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு, அதுவா நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, என்ன இருந்தாலும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அதுவும் இல்லாமல் உன்னை விட நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா, எனக்கு 32 ஏஜ், என்னை ஏதாவது நீ மரியாதையாக பேசுனியா, அட பாவி இந்த சப்ப மேட்ருக்கு என்னை தூக்கிட்டு வந்த, அதுவும் என்னை இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போய் தானே சொல்கிறீங்க, நீங்கள் எங்கேயோ என்னை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால தானே தூக்கிட்டீங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க தானே, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கிட்ட போவோம். அப்படின்னு தயாங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உங்களை அப்படியே பார்த்து, எது லவ்வா, அதுவும் எனக்கு ஓ மேலே, ஏண்டி சாதாரண மிடில் கிளாஸ் நீ, உன்னை பார்த்து எனக்கு லவ் வருமா, அப்படி ஒன்றும் நீ பேரழகிலாம் இல்லை, அப்புறம் இது கூட எனக்கு கடத்தின அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி எனக்கு பிடிச்சது கொஞ்ச நாளைக்கு யூஸ்னாலும் அது என் கூடவே இருக்கணும்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் நீலாம் பார்க்கறதுக்கு நல்லா வில்லேஜ் ஃபிகராக இருக்கா, எப்படியும் கைப்படாத ரோசாவாக தான் இருப்ப, அதனால தான் தூக்குனேன், எனக்கு வெர்ஜினாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், எத்தனை நாளைக்கு வேணுமோ அத்தனை நாளைக்கு கூட வச்சுக்குவேன். எது அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாடி, எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இப்படி இருக்கணும். முடியாதுன்னு வேற சொல்வியோ, இங்கே முடியாதுன்னு நான் மட்டும்தான் சொல்லணும், நீலாம் சொல்லவே கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே தூக்குறான். வலிக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, ஆனால் எதுக்காக இப்படி என் வாழ்க்கையிலே விளையாடுறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்களே, உங்களை திட்டதுக்கு தான் இப்படின்னா, அதான் என்னை சீரழிச்சிட்டிங்களே, இனி என்ன இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. என்னாடி வீட்டுக்கு போகணும், நான் சொல்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்ணமாக அறிகிறான். நீங்கள் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு அழுகிறீங்க. என்ன லைட்டாக தான் அடித்தேன், இதுக்கே உதட்டு கிழிஞ்சு பிளட்டு வருது அப்படின்னு உங்கள் பிளட்டை அப்படியே துடைக்கிறான். அப்படிங்கிறீங்க. அவனும் அதை எடுத்து அப்படியே அப்படின்னு சப்பிக்கிட்டே, வாவ் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் சீ அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நான் சொன்னதான், எவ்வளோ நாள் எனக்கு தோணுதோ அது வரைக்கும் உன்னை இங்கே வச்சு நல்லா பண்ணுவேன், எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீயும் வரணும், வந்து படுக்கணும், புரிஞ்சதா, அதுக்கப்புறம் எப்போ எனக்கு தோணுதோ அப்போ உன்னை துரத்தி விட்டுருவேன், வேறு ஒருத்தி எனக்கு எப்போ பிடிக்குதோ அவளை கூட்டிகிட்டு வந்து ஏன் உன்னை மெய்டாக கூட வச்சுட்டு உன் கண்ணு முன்னாடி பண்ணுவேன், அதெல்லாம் வச்சு நீ உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது வச்சுக்கிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு காணாவெல்லாம் காணக்கூடாது, புரியுதா, உன்னை தூக்குனது உன் வாயினால தான், இந்த வாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் லிப்பை அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொறுத்துக்கிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. யார் எதுக்கு கடத்தினா எதுவுமே தெரியாமல் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் அவன் சொன்ன காரணம் லவ் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சித்தலாம் போல் தோணுது. அப்போது அப்படியே உங்களை விட்டுட்டு குளிக்க போனவனும் திருப்பி வந்து ஏய் அப்படின்னு கூப்பிடுவோம். நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. நான் போனதும் சூசைட் பண்ணிக்கலான்னு பெரிய அறிவாளி மாதிரிலாம் முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் அந்த வீடியோக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வந்துச்சு, அதை நீ பார்க்கலல்ல, இதோ பார் அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சுகா, உங்கள் அம்மா, உங்கள் சிஸ்டர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை தூரத்துலேருந்து யாரோ வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள சுற்றி கொஞ்சம் கேப்பில் ஒரு 4-5 பேர் கன்னோட அவங்கள பாயிண்ட் பண்ணி நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னது இது, என் மாமா, அம்மா, என் சிஸ்டர்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சேன். இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணணுங்கிற ஐடியா இல்லை. நீ ஏதாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னோ இல்லை சூசைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது கிறுத்துருவோமா நீ யோசிச்ச? எது நான் கிறுத்துருவோமா? நீ தாண்டா சைக்கோ அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கேட்குறீங்க.
ஆமாம், நான் பைத்தியம் தான். பைத்தியம் என்ன பண்ணணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே வந்துட்டு கால் பண்ண போகிறான். நீங்கள் வேணாம் 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 ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சுறீங்க. என்ன பைத்தியம்னு சொன்னலடி, நான் பைத்தியம் இல்லடி, சைக்கோ சைக்கோ, என்ன பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க கண்ணத்தை பலார் பலார் நரைஞ்சு உங்கள் முடிவை பிடிச்சி இழுத்து மூஞ்சி அப்படியே கிட்ட கொண்டு வச்சுட்டு, சைக்கோ என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேணாம், என்ன விட்டுருங்க, உன்னெல்லாம் விட முடியாதுடி, வேற ஏதாவது கேளு அப்படிங்கிறான். என்ன விளையாடி பரவாயில்ல, தெரிஞ்சு போச்சு, இனி என் சாவர வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தாகணும். அதெல்லாம் சரி, என் அம்மா மாமா தங்கச்சி எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுகிறீங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன், அவங்க யாரும் என்ன சீண்டாத வரைக்கும் உன் மாமா ஊரே தேடிட்டு இருக்கானோ உன்னை காணோன்னு. அவன் என்னை தேடி இங்கே வந்தாலோ இல்லை உன்னை அவன் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சாலோ உன் குடும்பத்தில் ஒருத்தரும் உசுரோடு இருக்க மாட்டாங்க. அவங்க உயிரெலாம் உனக்கு முக்கியம் தானே? ஆமாம் ஆமாம், எனக்கு அவங்க முக்கியம், அவங்கள இது பண்ணிடாது, அதான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் இனிமேல் தப்பிச்செல்லாம் போகணுன்னு நினைக்க மாட்டேன், நான் எதுவும் பண்ணிக்கவும் மாட்டேன், நான் இங்கே இருக்கேன் சாகிற வரைக்கும், நீயே விரட்டுற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேயும் போக மாட்டேன், ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அழுகுறீங்க. ஓகே ஓகே, அழுகாத, காலையிலே அழுகாச்சி காவியம்லாம் ஓட்டாத, நீ சொன்ன மாதிரி நான் விரட்டுற வரைக்கும் நீ இங்கேருந்து போகக்கூடாது, அதே மாதிரி என்ன அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நானும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், புரிஞ்சதா அப்படின்னு மண்டையாட்டுங்க. இப்படி மண்டையாட்டு அப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு அழுகு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நகர் அப்படின்னு அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்குது, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அழுதுகிட்டே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, இனிமேல் இங்கே தான் இருந்தாங்க, நரகத்தில் தான் நம்ம மாட்டிக்கிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ நேரம் தான் ரூம்குள்ளே இருக்கிறது அப்படின்னு மெதுவாக கதவை திறந்து வெளியில் வரீங்க. அங்கே ஜேகே நின்றுட்டுருக்கான். சிஸ்டர்லா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். யாரா அவன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணி, நான் தயாங்கோட பிரதர், என் பேர் ஜங்குக் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரோ ஆகுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கேன், அதுவும் என்ன அண்ணின்லாம் கூப்பிட்றீங்க, உங்கள் அண்ணன் என்ன மேரேஜே பண்ணிக்கலே, அவர் அதை பற்றி நான் எதுவும் பேச முடியாது அண்ணி, அது அவரோட டிசிஷன். ஆனால் எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு நீங்கள் தான், அதுவும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சொல்கிறத தான் கேட்கணுன்னு மெடிட்டராக கூட சொல்லியிருக்காரு. எல்லோரும் நீங்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நானும் மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை வினோதமாக பார்க்குறீங்க. யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் இஷ்டம் போல் இருங்க அண்ணி, என்கிட்ட ஏன் கேள்வியெலாம் கேட்குறீங்க, ஏன் இஷ்டம் போலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே என்ன பேச்சு அப்படின்னு வரான். அவனை பார்த்ததும் ஜங்குக்கோ கண்ணை காமிச்சிட்டு அண்ணே அப்புறம் பேசலாம் அப்படின்னு கொடுக்கணும் ஓடிட்டு, பிரதர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைன்னு சாப்பிட்டு அப்போ அப்படியே வாசல் வரைக்கும் போயிட்டு டக்குன்னு திரும்பி, ஒழுங்காக சாப்பிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்து சொல்லிட்டு போகிறான். சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். நீங்களும் அப்படியே அங்கே எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றீங்க. எவ்வளோ நேரம் தான் ரூம்லேயே இருக்க முடியும், உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அப்படியே அங்கே எல்லா இடத்தையும் அப்படியே பார்க்குறீங்க. பெரிய மேன்ஷனாக தான் இருக்குது, சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அங்கே பேக் சைடில் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. இது என்ன தனியாக இருக்குது, இந்த வீட்டுக்கும் இந்த ரூமுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, குட்டோன் மாதிரி இருக்குது, என்ன இருக்கும் அப்படி சொல்லி உங்களுக்கு க்யூரியாசிட்டியாக இருக்குங்க. மெதுவாக அவன் கீஸ்லாம் வைக்கிற இடத்த பார்த்துருப்பீங்க. ஸோ போய் அங்கேருந்து கீஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் கீஸ் இருக்குது, அதை எடுக்கிறீங்க. அவன் வந்துட்டு உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை, எங்கே வேணாலும் போகலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு சாவி ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு. நீங்களும் ஒவ்வொரு சாவியாக போட்டு பார்க்குறீங்க அந்த ரூமுக்கு. அந்த துருப்பிடிச்ச சாவியை கடைசியாக போடுவோம், அது ஓப்பன் ஆகுது. பாடா அப்படியே சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. ரொம்ப பால் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்ததுமே நீங்கள் திருப்பி பாடா கடன்னு வெளியே ஓடி வந்து அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. அங்கே தயாங்கோட பாஸ்ட்டு தான் இருக்கா, அதை தான் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு இதனால தான் தயாங்க இப்படி இருக்கானா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறீங்க. அவனுக்கு நீங்கள் போனதே தெரில, தடம் தெரியாமல் நைஸாக வெளியே வந்துடுறீங்க. வந்துட்டு உங்களுக்கு சரி இனிமேல் இவனை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி நைட்டு எப்பவும் போல் வந்ததுமே உங்களை அப்படியே தூக்கிட்டு மேலே போகிறான். நீங்களோ எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை மேலே பெட்டில் போட்டு மேலே அப்படியே படுக்கிறான். நீங்களோ பொய் சொல்லாதீங்க,
உங்களுக்கு என் மேலே அப்படி சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க? சும்மா லவ் இல்லையா அது இல்லையான்னு ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கு அவன் மேலே இருக்கிறது லஸ்ட்டு மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு லஸ்ட்டு மட்டும் அப்படின்னா என்ன ஏன் நீங்கள் தூக்கிட்டு வரணும்? நீங்கள் அந்த மாதிரி ஆசைக்கு போகணுன்னா எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்களே. ஏன் என்னை விட அழகாலாம் எவ்வளோ பேர் இருக்காங்களே. ஆமாம், உன்னை விட அழகாக நிறைய பேர் இருக்காளுங்க நான் கூப்பிட்டா வர்றதுக்கு. ஆனால் எனக்கு மூடு இல்லையே. உன்னை தான் பார்க்கணுன்னு தோணுச்சு. அதுதான் இப்போ எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அழுதுட்டு அப்படியே எந்த உணர்ச்சி இல்லாமல் படுத்துக்கிறீங்க. அப்போ தயாங்கோ, ஏய் மோன் பண்ணடி, தயாங்க சொல்லடி, ஏதாவது பேசுடி, ஏன்டி இப்படி கிடக்கிற அப்படின்னு அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி திருப்புறான். எதுக்கு இப்போ நீங்கள் என்னை இப்படிலாம் பண்ண சொல்கிறீங்க? எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. ஃபீலிங்ஸ் இருந்தால் தானே ஏதாவது பண்ண முடியும். நீங்கள் தான் யார் கூட வேணாலும் படுப்பேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் எந்த ஃபீலிங்ஸையும் காட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அவனை எப்படியாவது காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவனோ அப்படியே நீ எப்படி வேணாலும் கடை, ஆனால் நான் பண்ணுறதை பண்ணி தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். நீங்கள் பெயினையும் பொறுத்துட்டு சத்தமே இல்லாமல் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. தயாங்கோ சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் படுத்து கை காலெலாம் தூக்கி போட்டு அப்படியே மேலே படுத்துக்கிறான். நீங்களோ இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தயாங்க ஒரு லேடியை நிறுத்தி வச்சுட்டு அவகிட்ட ஏதோ கேள்வி கேட்டுட்ருக்கான். அப்போது அந்த பொண்ணு சார் சார் விட்டுருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. என்னை செடியூஸ் பண்ண அவ்வளோ தைரியமாக உனக்கு? என் கோட்டைக்குள்ளேயே நீ புகுந்திருக்க. என்னைய நீ அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணிட முடியுமா? நீ தப்பு பண்ணிட்ட. எங்கே பூரக்கூடாதோ அங்கே பூந்துட்ட. அதனால் ஜேகே அப்படின்னு சொல்லி ஜேகேவை பார்த்ததும் தோ அண்ணா குழி தோண்டிட்டேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கீழே இறங்க அவங்களுக்கும் அல்ல குடுக்குன்னு ஓடி வந்து அந்த பொண்ணு முன்னாடி நின்றுட்டு தயாங்கோ அப்படியே ட்ரிகர் பண்ணுறதுக்கு கன்னை எடுத்து வச்சுட்ருக்கான். நீங்கள் வேணாம் தயாங்க ப்ளீஸ், அவங்கள விட்டு அவங்க ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. ஏய் தள்ளடி. இல்லை தயாங்க பண்ணக்கூடாது ப்ளீஸ், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் தயாங்க ப்ளீஸ் விட்டுரு, எவ்வளோ பேரை தான் கொலை பண்ணுவேன், வேணாம் விட்டுரு அப்படின்னு கெஞ்சிடுங்க. உன்னை தள்ளுன்னு சொன்னேன், நான் எடுத்த முடிவை மாற்றுறதுக்கு நீ யாருடி? உன்னையவே இங்கே நான் சும்மா தான் வச்சுருக்கேன், இதில் நீ அவளுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடிவை பிடிச்சி அப்படியே தூக்குறான். நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லி நீ ஒரு மிருகம் அப்படின்னு திட்டுறீங்க. ஆமாடி நான் மிருகம், சைக்கோ, பைத்தியக்காரன், எதை வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் முடிவெடுத்தா நீ அதை மாற்றுவியா? உன்னால் அதை முடியுமா? நான் அவளை கொல்ல போகிறேன்டி அப்படின்னு வேணான்னு கையை பிடிக்கிறீங்க. சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணமாக அறையிறான். ஜேகே குடுக்குடுன்னு ஓடியது. பிரதர் போதும் விடு அப்படின்னு சொல்லி உங்களையும் அவனையும் விறக்கி விட அப்படியே நீங்கள் வாங்கின நாளடிக்கே சுருண்டு கீழே விழுந்துடுங்க. உன் எல்லையில் மட்டும் நீ இரு, தேவையில்லாமல் பார்டரை க்ராஸ் பண்ண உசுரோடவே இருக்க மாட்டேன் போடி அப்படின்னு சொல்லி உங்களை விரட்டுறான். நீங்கள் அப்படியே எழுந்து அழுதுகிட்டே நிற்கிறீங்க. உன்னை போன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் குடுகுடுன்னு அதுக்கு மேலே நீங்கள் அங்கே நிற்பீங்க. அந்த இடத்துல இல்லை ஓடிடுறீங்க. ரூமில் போய் கண்ணமெல்லாம் அப்படியே உங்களுக்கு எரியுது. அப்படியே கை வச்சுட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. தயாங்கோ அப்படியே அவளை பார்த்துட்டு என்ன உனக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அப்படியே ஃபோர்ஹெட்லேயே இறக்குறான். அந்த பொண்ணு அந்த இடத்துலையே டெட் பாடி. ஜேகே அந்த இடத்த அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு சரி வாங்க நம்ம போகலான்னு அவனை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். இங்கே நீங்களும் அப்படியே ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அப்புறம் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு இவன் குணமே தான், இதுக்கு மேலே இவன்கிட்ட நம்ம என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த டேவை ஸ்கிப் பண்ணுறீங்க. திரும்பவும் உங்களுக்கு அந்த ரூமில் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி பாதியிலே வந்திருப்பீங்க. ஸோ மறுபடியும் அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தயாங்க பாஸ்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரியுது. அவங்க பேரண்ட்ஸு கொஞ்சம் சைக்கோ தான். ஸோ அவனை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதில் தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிய வர உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அவனை என்னெல்லாம் வச்சு பண்ணிடு, அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கறது, மிளகா பொடியை போடுறதுன்னு அவன் சொந்த அம்மா அப்பாவே அவனை பண்ணியிருக்காங்க. அதனால அவன் கொஞ்சம் வருஷம் பேசாமே இருந்திருக்கான். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி அவனும் சைக்கோ மாதிரி ஆயிட்டான். ஒரு ஏஜுக்கு மேலே அதை தாங்கிக்க முடியாமல் அவங்க அப்பா அம்மாவை தான் ஃபர்ஸ்ட்டு மர்டர் பண்ணுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அவனே வந்துட்டு அங்கே அவன் கைப்பட டைரியாக எழுதி வச்சுருக்கான். இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதுவும் இல்லாமல் ட்ராயிங்ஸாகவும் வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்குறீங்க ஒரு மாதிரியாக இருக்குது. அதை அப்படியே எடுத்து வச்சுரும்போது கார் சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஐயோ வந்துட்டான் போல இருக்கேன்னு தடாப்படான்னு எல்லாத்தையும் பூட்டிட்டு வெளியே வந்தால் கரெக்டாக தயாங்க வந்து அப்படியே கையை கட்டிட்டு என்னடி என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, எதெல்லாம் கிடைக்கும் இவனை போட்டு கொடுக்கலான்னு தேடிட்டுக்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க.
என்னடி என்கிட்டே போய் சொல்றியா? என்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேட வந்திருக்க இல்லை? என்னையவே வேவு பார்த்து நீ மாட்டி விடலாம்னு நினச்சிக்கல. இல்லை இல்லை, நான் உள்ளேயே போகல. இப்படி பால் அடைஞ்சு கிடக்கு. இதுக்குள்ளே எங்கே நான் போகிறது? எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிச்சது. அதான் இங்கே வந்து இனிமேல் வரமாட்டேன். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை முடிய பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி அவன் பெல்ட்டை உருவி உங்கள் மேலே பொலிர்னு ஒன்று வைக்கிறான். வலிக்குது, வேணாம் வேணாம், வலிக்குது, இனிமேல் வரமாட்டேன், இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு அழுகுறீங்க. அவனை பற்றி ஏதோ எவிடன்ஸ் தேடி அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டான். இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற கோவத்தில் அவங்கள அடிக்கிறான். ஜேகேவோ திடீர்னு சவுண்டு கேட்டால் இங்கே ஓடி வரான். ஐயோ அண்ணி அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே அவன் வந்து அப்படியே அவங்கள வந்துட்டு கவர் பண்ண மாதிரி நின்றுட்டு, பிரதர் வேணாம் அப்படின்னு சொல்லி 2 அடி அவனுக்கு விழுக்குது. அவன் அப்படியே கவர் நீங்கள் தள்ளு ஜேகே, நானே அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேரும் இப்படி பேசி அதை பார்த்து அப்படியே தயாங்க 2 பேர்த்தையும் பார்க்குறான். ஓஹோ, 2 பேத்துக்குள்ளே அதுக்குள்ளே இப்படி ஒரு பாண்டிங்கா? டா என்னடா அவ்வளோ அடித்தா உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஜேகேவை படிக்க. ஜேகே பிரதர், இந்த பாரு, நீ அடிக்கிறதுக்கு என்னாலே தாங்கிக்க முடியும். அண்ணி பாவண்டா, அவங்களாலாம் முடியாது, நீ அடித்து அவங்க செத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லுவோம் தான். அப்படியே தயாங்க பெல்ட்டை கீழே போட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு அடித்து கொல்லட்டும், விடு ஜேகே, அவருக்கு தான் மனிதாபிமானமே கிடையாது, மனிதத்தனமே இல்லாத மிருகம் தானே அவர் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் அவனை கிளப்பி விடுங்க. அவனும் அப்படியே உங்களை குத்துற மாதிரி கிட்ட வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு என்னமோ 2 பேரும் நல்லவங்க மாதிரி உலகத்திலேயே மற்றவங்க எல்லாம் கேட்டவங்க மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு தடவை என்னை மீறி நீ ஏதாவது பண்ண அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடன் மேலே போயிடறான். நீங்களும் அப்படியே முதுகை தொடச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே அப்பா அப்படின்னு எழுந்துட்டு ஜேகேவை பார்த்து, சாரி, என்னால் தான் உனக்கும் பரவாயில்ல அண்ணி, எனக்கே இந்த வலி வலிக்குது, நீங்களாம் வாங்கினா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உங்களுக்கு அடுத்த டெட் பாடி நீங்கள் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னடா இந்த நேரத்தில் நக்கல் பண்ணுற, அடி வாங்கி திருந்தலை நீ, எங்கே அண்ணி திருந்தது, இவர் கூடலாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம 2 பேர் போய் சாப்பிடுவோன்னு 2 பேர் போய் மெய்டு எடுத்து வச்சு சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடும்போது நீங்கள் அவர் சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சார் கோமா மேலே போயிட்டார் மேடம், சாப்பிடல, இதில் ஒன்றும் குறைச்சல. அண்ணி நீங்கள் வேணா நீ மூடுறியா, உங்கள் அண்ணன்ட்ட அடி வாங்கினதுக்கு இவனுக்கு சோறு வேறு போய் ஊட்டி விடுறான், வேணா அவனே திங்கிட்டும் இல்லாட்டி கடுத்து சாப்பிட்டு விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ணி நீ வாயை மூடுறியா இல்லையா? ஓகே, நீங்களாச்சும் உங்கள் புருஷனாச்சும் என்ன அளவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க சாப்பிட்டு பார்த்து உடம்பு பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நக்கல்றான் உனக்கு, நான் தான் அவன்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மெதுவாக அப்படியே ஆடியா செஞ்சு ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா தயாங்க குப்பரை படுத்துட்ருக்கான். நீங்களும் சனியை தூங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அடிக்கிறான் அப்படின்னு போய் மெதுவாக நீங்கள் ஒரு சைடு படுக்கிறீங்க. நீங்கள் படுத்த கொஞ்ச நேரத்தில் தயாங்க அப்படியே உங்களை இழுத்து உங்கள் மேலே வந்து படுக்கிறான். ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மட்டும்தான் நான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், அதான் சொன்னேன்ல உன்னை எதுக்கு வச்சுருக்கேன்னு, நான் எப்பெல்லாம் கூப்பிட்றனோ அப்பெல்லாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அருகருப்பாக இருக்கு. அப்படியா, அப்போது என் மேலே லவ் இல்லை? இல்லையே, நான் எப்படி சொன்னேன்? உன்னை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியும், அது ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, திருப்பி சொல்ல வேணாம். அப்போ மோட்டு பாடுறி, சும்மா சும்மா ஏண்டி கேட்குற? சரி, என்னை அதுக்கு தான் வச்சுருக்கீங்க, நான் சாகிற வரைக்கும் என்னை இப்படி தான் வச்சுருப்பீங்க, எல்லாம் ஓகே. அப்போ எனக்கு ஒரு தாலியாச்சும் கட்டலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. எது தாலியா? தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், தாலி கட்டினா எனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகாதுல்ல, எனக்கு நீங்கள் தாலி இல்லாமல் என்னை தொடுறது அருகருப்பாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அழுகுறீங்க. என்ன சென்டிமெண்ட்டாக சீன் போட்டால் அப்படியே நான் கேட்டுருவேன்னு நினச்சியா? கொஞ்சம் இதாக பேசினா போதுமே அப்படின்னு உங்கள் முடிவை பிடிக்கிறீங்க. வலிக்குதுடா அப்படிங்கிறீங்க. எதை? சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிற? மோட்டை படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிட்டே அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே எந்த உணர்ச்சியெலாம் மறுபடியும் படுத்துருக்கீங்க. உன்னத்தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மோன் பண்ணுடி, டயாங் சொல்லுடி அப்படின்னு அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் காதில் கேட்க நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கீங்க. அவனும் மேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்து, என்னடி இப்படியே கிடக்கிற போன மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டுறான். நீங்கள் அதுவா சார், இது சாரா அப்படின்னு பார்க்குறான். உங்களுக்கு தான் மரியாதையாக பேசணுமே. மாஃபியா சார், எனக்கு பணம் கொடுங்க. எதை அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் சார், எனக்கு பணம் வேணும். எதுக்குடி? நான் இப்போ உங்களுக்கு பண்ணுனே அதுக்கு. எதை? என்ன வாய் ரொம்ப நீளுது, கொஞ்சம் விட்டால் திமுர்த்தனம் அதிகமாகுதா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி முறிக்கிறான். அப்படின்னு வலிக்குது உங்களுக்கு கத்திக்கிட்டே. ஆமாம் வலிக்குது, ஆனாலும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ எதுக்கு உனக்கு பணம்? நீங்கள் என் கூட இருந்தீங்கள்ல,
உங்களுக்கு நான் நைட்டு உங்கள் கூட சந்தோஷமாக இருந்திருக்கல, அப்போ அதுக்கு எனக்கு பணம் வேணும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேற ஒருத்தி வந்ததும் என்னை எப்படியும் கழட்டி விட்டுருவீங்க. அப்பா என் வீட்லேயும் என்னை இப்படி ஒரு கேவலமானவளை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் என்னோடய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது? அப்போது நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்கு பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி ரொம்ப பேசுகிற அப்படின்னு முறுக்குறான் மறுபடியும். வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முடிய பிடிச்சி, என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க உங்களுக்கு இப்போ என்ன சார், நீங்கள் தான் என்ன லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டீங்க, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் கூட நான் அப்படி இருக்கணும்னா அப்போ அதுக்கு நான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி அப்படி சொல்லி உங்களை அப்படியே செவத்தில் முட்டுறான். அப்படின்னு நீங்கள் மண்டையில் கை வச்சுட்டு உங்கள் மண்டையிலேருந்து ரத்தம் வருது. எனக்கு இதெல்லாம் வலியாகவே தெரியல, நீ தினந்தோனும் என்கிட்ட நைட்டில் பண்ணுறது தான் வலிக்குது, ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படிலாம் சென்டிமெண்ட்டாக பேசினா அப்படியே நான் உன்ட்ட வாங்கி காலில் விழுந்துடுன்னு நினச்சியா? இப்போ என்னடி உனக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவன் லாக்கர்லேருந்து பணத்தை எடுத்து அப்படியே அவங்க மூஞ்சில் விசிடுறான். உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. எப்படி இப்பெல்லாம் பேசினா இல்லை உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான்னு நினச்சிங்க, பட் அவனும் பணத்தை தூக்கி போட்டுடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடி பணம் கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு உடனே தாலி கட்டிடுவேன்னு நினச்சியோ? அதெல்லாம் நடக்காது. இந்த தயாங்கிட்ட இந்த சென்டிமெண்ட் சீன் ஓட்டுறது, இந்த லவ் இதெல்லாம் வேலைக்காகாது. உன் வேலை முடிஞ்சு, அதுக்காக நீ கேட்ட பேமெண்ட்டையும் கொடுத்தாச்சு, மூட்டு படு அப்படிங்கிறான். எங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு படுத்து சத்தம் இல்லாமல் கத்துடி அப்படிங்கிற மாதிரி படுத்து தூங்கிடுறான். அப்புறம் மார்னிங் எழுந்ததும் அவன் தான் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே போயிடறான். நீங்கள் இன்னும் கீழே உட்காந்து அப்படியே முட்டி கட்டிட்டு அழுதுகிட்டே இருந்துட்டு மெதுவாக எழுந்து போய் நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. பார்த்தா அங்கே சுகா போலீஸோடு நிற்கிறான். சுகாவை பார்த்ததும் கொஞ்சம் அப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன்னு ஓடி வரீங்க. வந்துட்டு மாமா அப்படின்னு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தயாங்க அப்படியே பார்த்துட்டு அவன் ஃபோனை காட்டுறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதில் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி 2 பேருக்கும் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி தான் கன் வச்சுட்டு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே நீ மட்டும் இப்போ ஏதாவது சொன்ன அவங்க அங்கே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அங்கே தான் மிரட்டுறான். அவன் மிரட்டுறது உங்களுக்கு புரியுது. நீங்கள் சுகா பக்கத்துலேயே போகல, அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அப்படியே நின்றுறீங்க. அப்போ சுகாவோ, பயப்படாதடா, இங்கே வா, மாமாட்ட வா, மாமா வந்துட்டேன், இந்த பாரு போலீஸ்லாம் இருக்காங்க, தைரியமாக சொல்லு, இவன் தானே உன்னை கடத்திட்டு வந்துட்டான், சொல்லுடா, நான் மாமா பார்த்துக்கிறேன், இவனாலலாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சுகா பேச, நீங்களோ இல்லை மாமா என்னை யாரும் கடத்தலை, நானாக தான் விருப்பப்பட்டு இவர் கூட வந்தேன், நான் இவரை லவ் பண்ணுறேன், அதான் இவர் கூட வந்தேன். என்னடி பேசுகிற, உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகல. யார் சொன்னா, நேற்றே அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இங்கே டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. அவனோ உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. சுகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ பக்கத்தில் இருக்க போலீஸா, சார் அதான் அவங்களே சார், நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது சார், அவங்களே விருப்பப்பட்டு தான் அவங்க கூட வந்திருக்கேன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை சார், அவன் மிரட்டுறான், அதனால தான் அப்படி பண்ணுறான், அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, அவன் ஏதோ சொல்லி மிரட்டி வச்சுருக்கான். இங்கே பாரு ஹீரா, எதுக்கும் பயப்படாதடி, நான் இருக்கேன், மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர பார்க்குறான். டக்குன்னு தயாங்க இருக்க வந்து, ஹலோ சார், நீங்கள் போலீஸுங்கனால தான் மரியாதை கொடுத்து இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லாட்டி என்னோடய டைம்லலாம் நான் உங்களுக்காக ஒதுக்கணும்னு அவசியமே இல்லை, புரிஞ்சுதுங்களா? பார்த்தாச்சுல, அதான் அவளே சொல்லிட்டாளே, இதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே என்ன வேலை, வெளியே போங்க எல்லாரும், அவுட் அப்படின்னு சொல்கிறான். பெரிய மாஃபியா, அதுக்கு மேலே அவங்ககிட்ட மோதவும் முடியாதுன்ட்டு சுகா கூட வந்த போலீஸ்லாம், சார் நம்ம போயிடலாம், பிரச்சனை வேணாம், அவர் இதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் தான் பண்ணால் அதுக்கு மேலே இடத்துல சொல்லி உங்களுக்கு தான் வேலை போகும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சுகாவை வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க. சுகாவுக்கும் மனசே இல்லை, இருந்தாலும் நீங்களே சொல்கிறீங்க, அதுவும் இல்லாமல் அவன் ஏதோ மிரட்டி வச்சுருக்கான்னு சுகா அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே வெளியில் போயிடுறான். உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே நீங்கள் அழுதுட்டு ரூமில் போய் உட்காந்துட்டு முட்டி கட்டி அழுதுட்டு தயாங்கோ மேலே வந்துட்டு, இப்படியே உட்காந்து ஒப்பேரி வச்சுட்டு இருக்காத, ஒழுங்காக போய் சாப்பிடு அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நான் சொல்கிறத தாண்டி நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் விடு, எனக்கு வலிக்குது அப்படின்னு கேட்டு, மாஃபியா சார் விடுங்க சார், எனக்கு வலிக்குது அப்படின்னு அழுகுறீங்க. வலிக தாண்டி பிடிக்கிறது, இப்போ வரியா இல்லை 4 வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறான். அடிச்சு கொல்லு, உனக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே முறைக்கிறான். என்னடா என்னை அடித்து கொல்லணும்னு தோணுதா, பேசாமல் அப்படி பண்ணு, என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன் எடுத்து நீங்களே ஹார்ட் பார்க்க வச்சுட்டு அவன் கையில் பிடிச்சி இங்கே சுடு, இல்லை இங்கே சுடு அப்படின்னு உங்கள் வயிற்றில் வைக்கிறீங்க. எங்கேயாவது சுட்டு என்னை கொன்னுடு அப்படிங்க.
அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. அப்போ அவனும் அப்படியே அந்த கன் எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுட்டு உன்னை இங்கே தாண்டி சுட்டு கொல்லணும், உனக்கு தான் மூளையே இல்லையா அப்படிங்கிறான். நீங்கள் எங்கேயோ ஆனால் எனக்கு கொன்னுடு அப்படின்னு உட்காந்து அழுகுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பண்ணுறடி, நீ எதுவும் உன்னை பண்ண மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு தானே இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன், நானே சைக்கோ, உன்னை போட்டுட்டு போகிறனா இல்லையா பாரு அப்படி சொல்கிறான். முடிஞ்சா எனக்கு கொன்னுடு, எனக்கும் கூட இருக்கவே பிடிக்கல, நானே சாகணும்னு தான் நினைக்கிறேன், என்னை சாகடிச்சிரு அப்படின்னு அழுகுறீங்க. அவனால் இதை பார்க்கவே முடியல, அவனுக்கு கடுப்பாகுது. அவனுக்காக இப்படி அழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு டேபிளை டப்புன்னு அடிக்கிறான். அது அப்படியே கையில் குத்தி கிழிச்சு ரத்தம் வருது. அப்படியே நின்றுட்டுருக்கான் அவங்க முன்னாடி. நீங்களோ அப்படியே அவனை பார்த்துட்டு, என்ன கோவம் வருதா, வலிக்குதா, இந்த வலி ஒன்றும் ஏன் அளவுக்கு கிடையாது, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை எவ்வளோ காயப்படுத்துது தெரியுமா, என்னோட பெற்றவங்களையும் என் கூட பிறந்தவளையும் பிடிச்சி வச்சு மிரட்டிக்கிட்டு என்ன நீ ரொம்பவுமே ப்ராஸ்டியூட்டை விட கேவலமாக நடத்திட்டு இருக்க, அது எனக்கு எவ்வளோ வலியை தருதுன்னு தெரியுமா அப்படி சொல்லி நீங்கள் அழுகுறீங்க. போதும் நிறுத்திடி சும்மா அப்படிங்கும் போது நீங்கள் அவனை பிடிச்சி எடுத்து அவன் கையில் அப்படியே மருந்து வச்சு அப்படியே காயத்தை க்ளீன் பண்ணி கட்டு போட்டுட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது, உன் வலியை விட ஏன் வலி தான் அதிகம், அதுக்கு என்ன கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அவனும் கொஞ்சம் உட்காந்து பேசினா ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போட்ட பேண்டேஜை கிழிச்சு உங்கள் மூஞ்சிலே போட்டு, இங்கே பார், நீ இல்லை நான் நினச்சா மட்டும்தான் நீ வெளியே போக முடியும், உன்னால் நான் நினைக்கிற வரைக்கும் எங்கேயும் அசைய முடியாது, நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு நீ எப்போ தோணுதோ அப்போ விடும், இங்கேருந்து ஓடிடு, அது வரைக்கும் எதுவும் தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்க கீழே கடன்னு இறங்கி போயிடுறான். நீங்களும் சைக்கோ பையன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு, இவனை எப்படி தான் மாற்றுறது, எவ்வளோ தான் நம்மளும் இவன்கிட்ட அன்பாக நடந்துக்கலாம்னு நினச்சாலும் ஆனால் திருப்பி இவன் புத்தியை தான் காட்டுறான், எப்படியும் இவனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவன் காமிச்ச வீடியோக்காகலாம் போகாமல் இல்லை, அவனை எப்படியாவது மாற்றணும், ஏன்னா அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான், வெளியே கொண்டு வரலான்னு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. தாயாங்க உங்களுக்கும் இப்போ பிடிச்சிருக்கு. அன்றைக்கி நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வரான். வந்தவனும் சாப்பிட அப்படியே உங்களை தூக்குறான். நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறீங்க. பரவாயில்லன்னா சாப்பிடவே இல்லைல்ல, எனக்கு சாப்பிட்ணும், பசிக்குது, இப்போ சாப்பிடுங்க, அந்த பசியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்களும் இம்சை பிடிச்சவன் எல்லாரும் எப்படி தூக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, நான் ஏன்டி வெக்கப்படணும், இது என்னோடய வீடு, என்னை மீறி என்ன பார்க்குறவங்க தான் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். மறுபடியும் எப்பவும் போல் உங்கள் மேலே அப்படியே வந்து படுக்க, நீங்களோ இம்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு கிடக்குறீங்க. எத்தனை டைம் சொல்கிறது அப்படின்னு, நானும் எத்தனை டைம் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது திருந்த மாட்டேன், நீ இப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கடை அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு மேக் அவுட் முடிச்சுட்டு எப்பவும் போல் பணத்தை தூக்கி தரான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு பேசாமல் திரும்பி படுத்துக்கிறீங்க. அவனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது, பட் அதே மறைச்சிட்டு அப்படியே உங்களை இழுத்து பக்கத்தில் போட்டு அவன் கை கால்னு உங்கள் மேலே போட்டு அப்படியே தூங்குறான். நீங்களும் எத்தனை நாளைக்குடா உன்னையும் மாத்துறேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் கிளம்பி வேலைக்கு போகிறான். நீங்களும் அவன் பின்னாடியே குடுக்குடுன்னு ஓடி வந்து அவன் ஏறதுக்கு முன்னாடியே காரில் ஏறி உட்காந்துருக்கீங்க. ஜேகே இடத்துல நீங்கள் ஜேகே உள்ளேருந்து இப்போ தான் வெளியே வரான். அவனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க, இங்கே உள்ள காருக்குள்ளே ஏறினவன் உங்களை பார்த்துட்டு டப்புன்னு இறங்கி தயாங்கோ உங்களை பிடிச்சி கீழே அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து கீழே போடுறான். நீங்கள் சைக்கோ அப்படின்னு திட்டுறீங்க. ஆமாடி நான் சைக்கோன்னு தெரியும், இப்போ எதுக்கு நீ வந்து இங்கே என் கூட காரில் ஏறுற, நானும் வரேன், எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டிலே இருக்குது, எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களையோட சேர்த்து ஜேகேவையும் அங்கே விட்டுட்டு போயிடுறான். பாட்டுக்கா ஜேகேவோ உங்களால் என்னையும் சேர்த்து விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். இப்போ நீ போய் அப்படியே 2 பேரும் அங்கே கொடி நாட்ட போகிறீங்க, போடா அங்கிட்டு, அவன் ஒரு விளங்காதவன், நீ ஒரு வீணாக போனவன் அப்படி சொல்லி திட்டுறீங்க. என்ன அந்நியாரிய மரியாதையெல்லாம் குறையுது, அப்படி தாண்டா திட்டுவேன், எனக்கு இங்கே இருந்தால் போர் அடிக்குது, உங்கள் அண்ணனை கொஞ்சமாவது திருத்தலாம் பார்த்தா அவன் திருந்தாத ஜென்மம், சரியான பைத்தியக்கார பையன் அப்படி சொல்ல. சரி அண்ணியாரே கூல் டவுன், உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருந்தா செய்யலாமே நம்ம அப்படின்னு சொல்லி ஜேகேவோ எப்படியும் இவன் நம்மளை இனிமேல் கூப்பிட மாட்டான், கோவத்தில் இருக்கான்ட்டு விட்டுடுறான். உங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 பேர் சேர்ந்து அந்த வீட்டையே தலைக்கீழ ஆக்குற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வீட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அப்படியே அந்த பூச்செடிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்டனில் ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ சொன்னால் அதுக்கு மறுப்பு எது, இதோ உடனே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வர வைக்கிறான். நிறைய ஃப்ளவர் செடியாக இருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாகிடுறீங்க. எப்பா எனக்கு கலர்ஃபுல்லாக எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் இந்த சைடில் வச்சா சூப்பராக இருக்கும் தெரியுமா, தண்டத்துக்கு கார்டன் ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கழுவி ஊற்றுறீங்க.
சரி அண்ணியாரே, அண்ணனை கழுவி ஊற்றுனது போதும் வாங்க அப்படி சொல்லி 2 பேரும் சேர்ந்து தான் அப்படியே போகிறீங்க. அப்போ அந்த வீட்டை நீங்கள் லைட்டாக பார்க்க ஜேகேவோ, அண்ணியாரே உங்கள் கண்ணை திருப்புங்க, அந்த பக்கம் பார்க்கவே கூடாது, அந்த பக்கம்லாம் போவே கூடாது, நமக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்திருக்கு தெரியும்ல அப்படிங்கிறான். ஆமாம், அப்படியே அங்கே தங்கமும் வைரமும் கொட்டி வச்சுருக்கான் அவங்க நொன்னை, நான் அதெல்லாம் திருடிட்டு ஓடிடுவேன் பாரு, அது ஒரு பாலடைஞ்ச பூத் பங்களா, அதுக்குள்ளே போய் தான் நான் இப்போ திருட போகிறேனா. அண்ணி வேணாம், உங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க போல், உங்கள் பேச்சு நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு ஜேகே சொல்ல, அப்படிங்க ஐயோ நம்மளை வளரி மாட்டிக்கும் போல அப்படின்னு உஷாராயிட்டு, அதெல்லாம் இல்லை, நான் எதையும் பார்க்கல, நான் சும்மா தான் அன்றைக்கி போனேன், அதுக்குள்ளே தான் அவன் ஆடுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டானே, இதுக்கு மேலே அந்த பக்கம் நான் போவேன் நோனோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ எதுக்கு வெட்டியாக பேசிகிட்டு இருக்க, வா வா நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செடி எடுத்துக்க. எது நான் வெட்டியாக பேசுகிறேன்னா, அது சரி, அந்த மனுஷன் ஒரு கேரக்டர்னா இவங்க அதுக்கு மேலே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு அண்ணன்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கா என்ன? ஏண்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்கும் போது தான் வலிச்சிச்சு, இப்போ பழகிருச்சு அப்படிங்க. அட அந்நியாரே அப்படின்னு சொல்லி அவனை உங்களை அப்படியே பார்க்க, சரி சரி மச நிற்காம கொல்லி நோண்டு, எதுக்கு யாரை புதைக்கணும் அப்படின்னு ஜேகே கேட்குறான். எது புதைக்கணுமா? அதானே அவன் கூட இருந்து ஓ மூலியம் இப்படியே தான் வேலை செய்தாடா, குழி தோண்ட சொன்னது செடி வைக்கடா, ஆளை போட்டு புதைக்கல, டே எப்போ எங்கள் மாஃபியா அதுவும் டெரர் மாஃபியான்னு அப்பப்போ நிரூபிக்கிறீங்கடா அப்படி சொல்லிட்டு, எப்போ சின்னதாக ஒரு குழியை தோன்றா இந்த செடியெலாம் வைப்போம் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து அங்கே அப்படியே செடி நட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களோ அவனை குழி தோண்ட வச்சு ஒவ்வொரு செடியாக வச்சு நட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயாங்கோ போனவன் திரும்பி வரான், நீங்கள் இன்னும் செடி நட்டுறதுலே இருக்கீங்க. அவனும் ஏதோ டென்ஷனில் திரும்பி வரவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு கடகடன்னு வர, அங்கே நீங்கள் வச்சுருக்க பூத்தட்டி தடுக்கி விடுது. அவன் செம்ம கடுப்பாயிடுறான், என்னடா இது கண்ட கருமத்தையும் யாரா இங்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு எட்டி ஒரு வாதை தான். பூத்தொட்டி அப்படியே உடஞ்சி விழுந்துடுது. நீங்களும் அந்த சவுண்டை கேட்டு ஐயோ போன சைக்கோ எப்படா திரும்பி வந்தான் அப்படின்னு 2 பேரும் திருன்னு முழிச்சு நிற்க, என்னடி இது கண்ட குப்பையும் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது குப்பைலாம் இல்லை, இது ஃப்ளவர்ஸு, எவ்வளோ அழகாக இருக்குது, அழகழகாக இருந்துச்சு தெரியுமா, அதை போய் இப்படி மிதிச்சிட்டிங்களே, கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை, உங்களுக்கு சென்ஸே இல்லாது நீங்கள் அப்படி சொல்லி திட்ட. எதை எனக்கு சென்ஸ் இல்லையா, இப்படி தான் என் வீட்டை பைத்தியக்காரன் வீடு மாதிரி ஆக்கி வைப்பியா, என்னடி இது கண்டா கருமாத்தி கொண்டு வந்து வச்சுட்டு எனவே சென்ஸ் இல்லை மேனஸ் இல்லைன்னு கேட்டுட்ருக்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு, எது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு பூச்செடியாக சுடுறான். நீங்கள் உங்களுக்கு என்ன பைத்தியமா ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் வந்துடுச்சு தலை கேறிடுச்சு, நீ அடக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் புலம்ப. ஆமாடி என்னை எத்தனை வாட்டி இப்படி சொல்லாதன்னு சொல்லிக்கா, நான் சைக்கோ தான், பைத்தியம் தான், பைத்தியம் என்ன பண்ணு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். விட்றான்னு கத்த, எதை மாஃபியா சார் விடுங்க சார் அப்படின்னு மறுபடியும் அப்படியே மெதுவாக கெஞ்சுறீங்க. என்ன கெஞ்சினாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். என்ன ஏதோ பண்ண போகிறான்னு பார்த்தா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இந்தா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு போகணும், அதெல்லாம் நான் எதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் நீங்கள் சொன்னால் நான் வரணுமா? வர முடியாது, ஏன்னா நீங்கள் லீகலாக நான் மேரேஜாக பண்ணியிருக்கீங்க, உங்கள் கூட ஒய்ஃப்னு சொல்லி நான் வர்றதுக்கு நீங்கள் ஏதோ மிஸ்ட்ரெஸ் மாதிரி என்னை கூட்டிகிட்டு போவீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேன். இப்போது நீ வரியா இல்லை இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே வரேன் தள்ளி போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்டி என்னமோ நான் எதையுமே பார்க்காத மாதிரி ஓவராக தான் சீன் போடுற அப்படி சொல்கிறான். இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவனுக்கோ இப்போ எனக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு வரும்போது நீ ரெடியாக இருக்கணும், பார்ட்டிக்கு போகிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ சைத்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்புறம் ஈவினிங் ஆனதும் நீங்கள் அவன் சொன்னால் பார்ட்டிக்கு போகணுமேனு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு சாரீ தான் எடுத்து கொடுத்துருக்கான், செம்மையாக இருக்குது, அது நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது, கட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நைஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க, இவன் எப்படா வந்தான் அப்படின்னு. அவனும் செம்மையாக ரெடியாக இருக்கான், பார்க்கவே செம்மையாக இருக்கான், அழகானா தான் இருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே அசுரனில் குடி இருக்கான் அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வல்லம் நான் மட்டும் விட்டுட்டோட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு மெதுவாக மண்டையாட்டுருங்க. ஏதோ வாய்க்குள்ளே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட வரீங்க. அவனோ காலையில் அடித்தது வலிக்குதா அப்படின்னு சொல்லி இவங்களை பார்க்குறான். என்ன அதிசயம், அடித்தது வலிக்குதான்லாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இல்லை ஃபஸ்ட்லாம் அடித்தா அழுகுவேன், இப்போல்லாம் கொஞ்சம் தேறிட்டியா தான் கேட்டேன். ஏன் அதை விட வேகமாக அடிக்க போறியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க,
அப்படியே உங்களை பார்த்துட்டு கேட்டால் பதில் சொல்லு, இப்படி திருன்னு முழுக்காதுன்னு கண்ணத்தை பிடிச்சி அமுத்த. அப்படியே ஏற்கனவே ரெடிஸாக இருக்கவங்க கண்ணம் இன்னும் சவந்து போயிடுது. அவனும் போகிற நேரத்தில் இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பேசுறதே வேஸ்டடி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு காரில் ஏறிட்டு கிளம்பிடுறான். ஜேகே விட்டுட்டு உங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறான். ஜேகேவோ என்ன இவர் நம்மளை விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சரி அண்ணியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு போலுக்கு. எப்படியோ மனசு மாறி 2 பேரும் ஒன்றா இருந்தால் சரி தானே இவன் நினச்சிட்டு இருக்கான். இங்கே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே எல்லா கேர்ள்ஸும் அப்படியே தயாங்கே தான் பார்க்குறாங்க. அவனா யாரையுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கா போகிறான். அதில் வேற அப்படியே ஹிப்போட க்ளோஸாக பிடிச்சவங்க ஹிப்பில் ஒரு கில்லு. நீங்கள் என்னோட பப்ளிக்கில் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி வலிக்குது, வலிச்சா போர்த்துக்கோ அப்படிங்கிறான். நீங்கள் நல்லா அவனுக்கு ஹிப்பை தெரிகிற மாதிரி சாரியை இன்னும் இறக்கி விட்டு நல்லா கிள்ளிக்கோ அப்படிங்கிறீங்க. அவனே அவன் கையால் ஏற்றி விட்டு ஏய் ஓவரா பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே வரான். நீங்களும் எனக்கு இங்கே வரவே பிடிக்கல. ஏன்னா உங்களோட மிஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற மாதிரி தானே எல்லோரும் பார்க்குறாங்க, எனக்கு அது பிடிக்கல. அதுக்கு நான் வரலன்னு சொன்னால் என்னை விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டே வரீங்க. அங்கே நிறைய பேர் அப்படியே கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவனை பார்த்ததும் இவன்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. இவன் தான் நம்பர் 1 இருக்க மாஃபியா. ஸோ எல்லாருமே இவனை பார்த்ததும் பயந்துட்டு அப்படியே வந்து இவன்கிட்ட பேசுகிறாங்க. அவனும் உங்களை அப்போ கூட விடாமல் அப்படியே கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசியிருக்கான். அதான் அவங்கெல்லாம் பேசிட்டு தானடா இருக்காங்க உங்ககிட்ட, என்னை விட்டால் நானும் ஓடியா போயிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. அவனும் காதுக்கிட்ட வந்து நீ கொஞ்சம் கேப் கிடச்சாலும் கேப்பில் கெடா விட்டுற மாதிரி எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவடி அப்படிங்கிறான். நீங்கள் அடப்பாவி மனசுக்குள்ளே நினச்சது எப்படா உனக்கு கேட்டுச்சுங்கிற மாதிரி பார்க்க நீ என்ன நினைக்கிறேன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, நான் சொல்கிற வரையும் நீங்கள் கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிறான். இதை ஒன்று சொல்லி மிரட்டுறான்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசாமல் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி ஏதோ குழந்தை திருவிழாவில் காணாப்பட மாதிரி முழிச்சிட்டு இருக்க. உங்களவங்களாம் பேசிட்டு உங்கள் கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் படுது. யாரா இவ அப்படிங்கிற மாதிரியே நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களை எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. அது தயாங்கே பிடிக்கல. இருந்தாலும் என் பக்கத்தில் இப்படி ஒருத்தி பார்க்கவே செம்மையாக இருக்கல, எல்லார்ட்டையும் காட்ட தாண்ட அவளை கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் பக்கத்தில் ஒருத்த வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். வேறு யாரும் இல்லை, எரிக் அவனுக்கு ஆப்போசிட். அவனும் தயாங்கும் திட்டத்திட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்கானுங்க. பட் என்ன தான் எரிக் ட்ரை பண்ணாலும் தயாங்க அடித்து அவன் லெவலுக்கு வர முடியல. அவன் அப்படியே தயாங்க கொடூரமாக பார்த்துக்கிட்டே ஹாய் சொன்னதுக்கு தயாங்கோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி யார் இவ செம்மையாக இருக்கா, ரொம்ப சின்ன பொண்ணாக தெரிகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு உங்ககிட்ட ஹாய் சொல்லவும் நீங்கள் அப்படியே பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. தயாங்கோ அவன் ஹாய் சொல்கிறான், இது பேந்த முழிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். அவன் எப்போ வந்தானோ அப்போலேருந்து தயாங்க உங்களை கண்ணாலேயே இங்கேருந்து போடிக்கிற மாதிரி கண் காமிச்சிட்ருக்கான். உங்களுக்கு சொன்னாலே புரியாது, இதில் கஞ்சாட எங்கேருந்து புரியாது, அதுவும் தயாங் பண்ணுறது. நீங்களோ இவையே நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயாங் காதுக்கிட்ட வந்து எழுந்து போன்னு சொன்னாதான் மேடம் இங்கேருந்து போவீங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏய் கண்ணால் அப்போலேருந்து எழுந்து போனதானே ஜாட பண்ணிட்டுருக்கேன். அவன் ஹாய் சொன்னா இங்கே இழிச்சிட்டு பார்த்துட்டுப்பியா, ஒழுங்கா அங்கே போய் வேறு பக்கம் நில்லு, இங்கேருந்து எழுந்துரு அப்படிங்கிறான். இங்கேருந்து போனால் எங்கே போக சொல்கிறீங்க, ஜேகே கூட இல்லை, அவன் இருந்தால் கூட அவன் கூட பேசிகிட்டு இருப்பேன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, நான் யார் கூட போய் பேச, எங்கே போய் என்ன பேசுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நீ இங்கேருந்து எந்திரிச்சு போகிற, எவன்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, போய் அங்கே வேடிக்கை பருப்போ அப்படின்னு சொல்லி உங்களை அமுச்சு விட்றான். என்னடா இங்கே என்ன படமாக கட்டுறாங்க, நான் போய் வேடிக்கை பார்க்க, இவன் கூட கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி யாருன்னு தெரியாத இடத்துல ஒரு பிள்ளைய தனியாக அனுப்புகிறானே பச்சை பிள்ளையன்னு புலம்பிக்கிட்டே நீங்கள் அப்படியே அங்கேருந்து எழுந்து அங்கே லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்களா அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் இந்த பக்கம் நின்றுக்கோணும், ஒரு ஃபவுண்டைன் இருக்கு அதை வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே அவனும் என்ன அவளை நைஸாக இங்கேருந்து அனுப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன உன் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தயான் கேட்க, நீ இருக்கிற வரையும் எனக்கு எங்கேருந்துடா பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஏதோ உங்கள் புண்ணியத்தில் போயிட்டுருக்கு, ஆனால் நீங்கள் இல்லைனா இன்னும் நல்லாவே இருக்கும், ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் என்கிட்ட இந்த அளவுக்கு வந்து பேசுகிறீங்க, நான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காத விஷயம், அதை நீ வந்துட்டு கனவாக தான் காண முடியும் அப்படிங்கிறான். அதுவும் நடக்கும், ஒரு நாள் உங்களை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வருவேன், ட்ரை பண்ணு, ஆனால் ரொம்ப சீப்பாக ட்ரை பண்ணுற பற்றியா, அதெல்லாம் வேஸ்ட், என்கிட்ட போய் ஒரு பொம்பளை அனுப்பி செடியூஸ் பண்ணி நீ இடத்த பிடிச்சிடலாம் நினைக்கிற பற்றியா, மட்டமான டேஸ்ட், பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் தான் அனுப்புனேன்னு, என்னடா நினச்சிட்ருக்க, நான் எல்லாமே தெரிஞ்சதுனால தான் நம்பர் 1 இருக்க, இதெல்லாம் கூட தெரியாதனால தான் நீ இப்படி இருக்க, இன்னும் என் பொசிஷனுக்கு வர வேறு ஆசை, ஒரு பொண்ணை அனுப்பிச்சி வச்சு அவளை வச்சு என்னை கவுத்துட்டு என் இடத்துக்கு வரலான்னு நினைக்க பற்றியா, ரொம்ப தப்பு அப்படின்னு, அதெல்லாம் விடுங்க, உங்கள் பக்கத்தில் இப்போ இருந்தாலே அப்படின்னு சொன்னதும் அப்படியே தயாங்க உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் எதையுமே கண்டுக்காமல் அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தயாங்க அவனை எரிக்க முறைக்க
அவள் செம்மையாக இருக்கா, ஆள் சின்ன பிள்ளையாட்டு இருக்கிறா, ஃப்ரெஷ் போல். ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குறா? இல்லை மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கலான் இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கொடுத்துருங்க அவளை, நான் வச்சு பார்த்துக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் சரி, ஏன் என்னோட சொத்தையே கேட்டாலும் சரி தரேன். ஆள் அப்படி இருக்கா, எனக்கு அவள் வேணும், அவளை நான் ஒன் டேவாதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தயாங் செம்ம கடுப்பாகி மூக்கிலே ஒரு பஞ்சு. என்னதுக்கு இப்போ என்ன அடிக்கிறீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு மிஸ்ட்ரெஸ், அவளை கூட வச்சுருக்கீங்க, எனக்கு வேணும்னு கேட்டதுக்கு அடிக்கிறீங்களா? போனால் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கொண்டு தானே சொல்கிறேன், அதுக்கு எதுக்கு நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகி கண்ணை தூக்க. தயாங்கோ, ரொம்ப பேசுகிற நீ ரொம்ப பேசுகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன் எடுத்து, உன்னை இவ்வளோ நேரம் பேச விட்டதே தப்பு அப்படின்னு. என்ன நீ மட்டும்தான் இங்கே மாஃபியாவா? நானும் மாஃபியா தான், எனக்கும் ஆளுங்க இருக்காங்க, நீ என்னை போட்டு இங்கேருந்து போயிட முடியுமா அப்படின்னு அவன் கேட்க, நீ பேசின பேச்சுக்கு உன்னை இவ்வளோ நேரம் விட்டு வச்சதே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோ, யாரை கேட்குற நீ, யாரை கேட்குற, என்கிட்டே வந்து அவ்வளோ கேட்குறியா நீ அப்படின்னு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இங்கே அப்படியே அவன் கண்ணெல்லாம் ரெட்டாகி அந்த ஆப்போசிட் லேண்டை எரிக்க டப்பு டப்புன்னு புல்லட்டை இறக்குறான். அவனோட ஷோல்டரில் ஒன்றும் அவனோட ஃபோர்ஹெட்லன்னு அப்படியே அவன் பிடிச்சிட்டு கீழே விழுகிறான். அதோட முடிஞ்சு. நீங்கள் அப்படியே அங்கே ஷூட் சவுண்டு கேட்டதும் திரும்பி பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு. இப்போ தான் தயாங்கு சொல்கிறத பார்க்குறீங்க. இந்த நாள் வரைக்கும் அவன் சொல்லி கேட்டிருக்கீங்க, உங்களை அடிச்சிருக்கான், பட் கொலைன்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணால் பார்த்தா உங்களுக்கோ மயக்கமே வர மாதிரி குறுகுறுன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் தட்டு மாதிரி மெதுவாக தயாங்க பார்க்காம அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க பயத்தில். தயாங்கோ அவனை சுட்ட சீர்க்க அவனோட ஆளுங்களாக இருப்பாங்களா ஒரு 10 பேர் பக்கம் தயாங்க சுற்று போட்டுடுறாங்க. தயாங்கோ சிரிச்சுட்டு, வாங்கடா ரொம்ப நாள் ஆச்சு தனியாக அந்த மாதிரி சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, மாஃபியான்னு கீழே உள்ளவனுங்களே வேலை பார்த்துருக்கானுங்க, நான் இப்போ தான் இறங்கி வேலை செய்கிறது, இன்றைக்கி தான் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு, இத்தனை பேர் தானா, இதுக்கு மேலே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட 2 துப்பாக்கியும் எடுத்து எல்லாரையும் டக்குன்னு சுட ஆரம்பிக்கிறான். கொல்லவனுங்களாம் அப்படியே சுருண்டு விழுக. இப்போ தயாங்கோ உங்களை கையை பிடிச்சி, என்னடி படமாக பார்க்குற வா அப்படின்னு பிடிச்சி இழுக்க. நீங்கள் இப்போ தான் சுயநினைவுக்கு கண்ணு சுட்டாங்க, ரத்தம், செத்துட்டான் அப்படின்னு புலம்ப தயாங்க உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் காருக்குள்ளே போட்டுட்டு அவனும் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, குனி அப்படின்னு சொல்லி குனிய வைக்கிறான். ஏன்னா அவங்க ஆளுங்க இன்னும் இருக்காங்க. அவங்களாம் அப்படியே பின்னாடி தயாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தயாங்கோட கன்னில் உள்ள புல்லட்லாம் தீந்துருச்சு. ஸோ கன்னை தூக்கி போட்டுட்டு அவன் டக்குன்னு உள்ளே ஏறிடுறான். காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்க நீங்கள் இன்னும் அப்படியே கீழே பேஸ்மெண்ட்டில் இருந்துட்டு, புல்லட்டு சுட்டுட்டா, ரத்தம், செத்துட்டான் அப்படின்னு அதே திருப்பி சொல்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு தயாங்க குனிஞ்சு கேட்க. அவன் வந்து பார்த்து கிட்ட நீங்கள் அப்படின்னு நவந்து போகிறீங்க. என்ன காரை பற்றிட்டு வெளியே போய் விழுந்துடாதடி, என்னடி உளறிட்டு இருக்க? இல்லை நீங்கள் சுட்டுட்டீங்க, அவன் சுட்டா செத்து தாண்டி போவான் அப்படின்னு சொல்ல, ரத்தம் வர தாண்டி செய்யும், எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறீங்க. வாயை மூறி, இப்போ மட்டும் நீ எந்திரிச்சு உட்காந்தா நான் இல்லை இந்த கடவுளே நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, எல்லாம் வெளியில் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அப்புறம் நீ பரலோகம் போய் சேர வேண்டியதான், ஃப்ரீ டிக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அப்படி அப்போ மூட்டை உள்ளே உட்கார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மண்டையை கீழே வச்சு அமுத்தறான். அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இன்னும் பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் மெதுவாக எட்டி பார்க்குறீங்க. இப்போ தான் யாரையும் காணமே அப்படின்னு. எது யாரையும் காணமா, எப்படி வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார் அவனை சேஸ் பண்ணிட்டே வருது. இவனும் உள்ளே இருக்கிற இப்போ கன்னை எடுத்த வெளியில் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க டயர்லாம் பஞ்சர் ஆகுது. அதே மாதிரி அவங்களும் ஷூட் பண்ணுறாங்க. 1-2 ஷூட்டில் இவனோட கார்லேயும் பஞ்சர் ஆகுது. இவன் காரு கொஞ்சம் தூரம் போனதுமே திருப்பியும் நிறைய காசு வந்து சேஸ் பண்ணுது. வெரி குட், எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி தயங்க அவங்கள பார்த்து, காரை விட்டு நீ இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. தயாங்க அப்படியே திரும்பி, இப்போ எதுக்கு பயப்படுற, அதான் 2 பேரும் ஒன்றும் சாகலைல, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னை எவ்வளோ தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் உள்ளே உட்கார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இறங்கி கீழே போகிறான். நீங்கள் பயந்துட்டு அப்படியே நடுங்கிட்டு உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. தயாங்க இறங்கிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அங்கே உள்ளவங்களெலாம் சுற்றி ஃபைட் பண்ணிகிட்டே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஒருத்தனாக நின்று அங்கே 20 பேர் பக்கம் அவனே தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ளேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கு. நீங்கள் டக்குன்னு இறங்கி தயங்கிட்ட ஓடுறீங்க. தயங்கோ வராதடி அங்கே இரு அப்படிங்கிறான். நீங்கள் அங்கே பாருங்க உங்களை அப்படி சொல்லும் போதே அங்கே ஒருத்தன் அவனை டார்கெட் பண்ணுறான். நீங்கள் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. தயங்க எது கவனிக்கலாம், ஃபைட் பண்ணுறதுலே அப்படியே எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களும்
இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்க தயங்கா அப்படி சொல்லி டக்குன்னு விழுக அவன் ஷூட் பண்ணவும் அந்த ஷூட் உங்களுக்கு தான் அப்படியே உங்களோட செஸ்ட்டு பக்கத்தில் அப்படியே ஷூட் ஆகுது. தயங்க ஒரு நிமிஷம், எங்கே இந்த புல்லட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். உனக்கு பின்னாடி டக்குன்னு அவனையும் போட்டுடுறான். எல்லாத்தையும் சுற்றி செமையாக கடன்னு எல்லாரையும் போட்டு உங்களை அப்படியே பிடிச்சிட்டு, ஏய் பைத்தியக்காரி என்னடி இது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படியே ப்ளட்டு வருது. நீங்கள் கட்டியிருந்த அந்த சாரிக்கு மேலே அப்படியே ப்ளட்டு ஃபுல்லாக உங்களோட ப்ளட்டாக இருக்குது. அவனுக்கோ ஒரு நிமிஷம், இது நாள் வரைக்கும் அழுகனா என்னன்னு தெரியாதவ ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி டியர்ஸ் வருது. அப்படியே ஏய் உன்னை யாரடி வர சொன்னா, என்ன மயிருக்கடி நீ வந்த அப்படின்னு சொல்லி உங்களை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு அப்படியே அவன் கண்ணத்தை தொட்டு பார்க்குறீங்க. அவனும் எனக்கு ஒன்றும் ஆகாதடி புண்ணாக்கு, எதுக்கடி நீ வந்த, இங்கே பாருடி நான் என்ன சும்மா ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே கோட் போட்டு வரேன்னு பார்க்குறியா, டெய்லியும் இதை எடுத்து மாற்றனே ஷர்ட்டுக்கு மேலே, இது நீ பார்த்ததில்ல. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. இதாண்டி புல்லட் ப்ரூஃப், என்னை எவனாலும் எதுவும் பண்ண முடியாதுடி, என்னை நீ காப்பாற்றுறன்ட்டு பெரிய இவ்வளாட்டம் வந்து இப்போ உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்களோ பரவாயில்ல, நான் செத்தா உங்களுக்கு நல்லது தானே, ஏய் அப்படியே அடித்து வாயை உடச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் அப்படியே சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்கிறான். வலிக்குதுடா அப்படின்னு அழுகுறீங்க. வலிக்குதா, அப்புறம் பின்ன வலிக்காமல் என்னடி பண்ணும் அப்படின்னு அவனுக்கே குரலாம் தடுமாறுது. அப்படியே தயங்க உங்களை தூக்கிட்டு ஓகே நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குழந்தை அப்படியே பக்கத்தில் படுக்க வச்சுட்டு கண்ணத்தில் அப்படியே தட்டிகிட்டே இருக்கான். உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் சொருகிட்டு அப்படியே தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மயங்குறீங்க. மயங்காத இங்கே பார் என்னை பாருடி, பேசுடி, என்கிட்ட பேசிட்டே இரு, ஏதாவது ஒரு நியூஸ் மாதிரி பேசிட்டே இருப்பல, இப்போ பேசிட்டி, யார் கேட்டுட்டு நீ வந்த, உன்னை யார் வர சொன்னா, பெரிய இவங்க என்னை காப்பாற்ற வராங்க, இப்போ உன்னை யாரை காப்பாற்றுறது, நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றணும், அப்படியே விட்டுருங்க, நான் சாகுறேன், உங்களுக்கு அதானே வேணும், வேணாம் அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். கல்யாணமே பண்ணாமல் உங்கள் கூட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறதுக்கு சாகிறதே மேல், நானும் சாகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம் புண்ணாக்கு, இப்படி சுட்டா நீ செத்துருவியா, அதெல்லாம் நீ சாக மாட்டேன், இழுத்துட்டு தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அந்த ப்ளவுஸை லைட்டாக ரிமூவ் பண்ணி பார்க்குறான் எங்கே புல்லட் வந்து போயிருக்கு அப்படின்னு. அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே உங்களை தூங்க விடாமல் அப்படியே தட்டிக்கிட்டே அவன் ஒரு பென் மாதிரி ஒரு நைஃப் வச்சுருக்கான் ஷார்ப்பாக, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் உங்களோட ப்ளவுஸை ரிமூவ் பண்ண நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் இந்த நேரத்தில் அப்படியே நான் பண்ண போகிறேன் பாரு, மூட்டறி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச ஏதாச்சும் பேசு அப்படின்னு தட்டுறான். என்ன பேச சொல்கிற, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடிடுவேன், சுத்தமாக எல்லாம் நின்று போயிடும், உனக்கும் அதானே வேணும் அப்படி சார் நீங்கள் சொல்றீங்க. மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படி சொல்லி அவன் கடுப்பாயிட்டே அந்த கத்தியை அப்படியே உள்ளே விட்டு அப்படியே புல்லட்டை வெளியில் எடுக்கிறான். வலிக்குதுடா அப்படின்னு கத்துறீங்க. ஓகே வலிக்க தான் செய்யும், ஓகே எடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பிளட் உங்களோடது நிறையா வருது. அதை அப்படியே பார்த்துட்டு ஓ ஷெட் அப்படின்னு சுற்றி முற்றி தேடி அங்கே இருக்கிற ஒரு பெரிய துணி எடுத்து உங்களோட அப்படியே பிளட் வராமல் அவங்க மேலே வச்சு அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு உங்கள் ப்ளவுஸை போட்டு விட்டு பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம், என்கிட்ட பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ட்ரை பண்ணுறான். எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுடுகாட்டுக்கு போகிறேன், அங்கே 2 குளிர் நோண்டி வைக்க சொல்லியிருக்கேன் ஜேக்கெட்டை, ஒன்றை போட்டுட்டு பக்கத்தில் நான் படுத்துக்கிறேன், உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல, அங்கே போயும் தனியாக ஆள் இல்லாமல் நீ தவிக்கக்கூடாது, அதுக்கு தான். அப்படியா அப்படின்னு எது சொன்னாலும் நம்பது பாரு கூமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் இவ்வளோ நல்லா வேக்கனமாக பேசு, ஏண்டி உனக்கு அறிவில் ஒருத்தன் சுட வரானா, இவங்க பெரியவங்க வந்து குறுக்க விழுந்து தடுக்கிறாங்களாம், இங்கே பாருங்க உங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன், அவ்வளோதான் காப்பாற்றிட்டேன், இப்போது நான் செத்தாலும் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, என் வீட்டில் கூட இப்போ நான் திரும்ப போனால் சேர்த்துக்குவாங்களா தெரியல, எல்லாருக்கும் நான் வேண்டாதவளாயிட்டேன், உங்களுக்கு கூட நான் பாரமாக தானே இங்கே இருக்கேன், நான் சாகுறேனே அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அப்படியே மயங்கிறீங்க. எந்திரி அங்கே அதான் மயங்க அதான் பேசு அப்படிங்கிறோம். நீங்கள் என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கடி உன்னை விடலாம் முடியாது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் நினச்சா மட்டும்தான் உனக்கு எதுவாக இருந்தாலும், ஏன் அந்த சாவே கூட நான் நினச்சா மட்டும்தான் நடக்கும், உனக்கு புல்லட் உன் செஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கு, ஸோ சாகலாம் மாட்டேன், சாகுறேன்னு சொல்லி என்ன சாவடிக்காமல் இரு அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் அப்படியே உன்னை பார்த்துட்டு
அப்படியே கண்ணை அப்படியே மறுபடியும் மூடுறீங்க. கண்ணை மூடாத, என்கிட்ட பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிடுறீங்க. ஓ ஹீரா அப்படின்னு சொல்லி தயாங் வேகமாக கத்திட்டு அப்படியே உங்களை தூக்கி மடியில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.